ஏண்டா இவங்க சீர்வரிசை கொடுப்பாங்கன்னு நினைச்சா சீர்வரிசையோட சேர்த்து செருப்பையும் கொடுக்குறாங்களே. ஐயாவுக்கு தெரிஞ்ச மனசு சங்கடப்பட மாட்டாரு. ஏதோ ஒரு ஐடியா சொல்றேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு கிருஷ்ணா? அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்ற ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? என் பின்னாடி வா சொல்றேன். ஐடியா என்ன பின்னாடியா இருக்கு? பின்னாடி வாடா. இப்ப எப்படி இருக்கு வண்டி பாத்தியா? சீர் வண்டி ஆயிடுச்சுல்ல. இதோட நாம ஒரு ஓலப்பாயை கட்டி வச்சு பெருமாள் ஐயா கொடுத்து அனுப்புறான்னு சொல்லிடுவோம். எப்படி இருக்கு நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியா. பட்டிட்டீங்களா? வணக்கம். அடே சேர்மன் சாரா, வாங்க வாங்க. என் சம்சாரத்துக்கு 2 நாளா உடம்பு முடியல, அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். அதனால பரவாயில்லைங்க, எல்லாரும் குடும்பத்துல வந்தது நடக்குது. வண்டி. பொண்ணுக்கு சீரு அனுப்புனது யாரு? மாமா அனுப்பிச்சது. எந்த மாமா? பெருமாள் மாமா. அத சொல்ல முதல்ல. ஐயா சீர்வரிசை வண்டி வந்துருச்சு பாருங்க. நம்ம பெருமாளையா எவ்வளவு சீர்வரிசை கொடுத்து விட்டுருக்காரு பாருங்கயா. நான் விஷயத்தை சொன்னதுமே அவங்க கண்ணுல தண்ணி வந்துருச்சு. 2 பேருமே புரட்டு வரதுக்காக வண்டியில ஏறி உட்காந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம சேர்மன் சுப்ராஜ் ஐயால அவர் நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாருன்னு தகவல் வந்துருச்சுங்க. உடனே அவங்க அங்க போயிட்டாங்க, நாங்க இங்க வந்துட்டோம். இல்லைன்னா அவங்க இங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க. வாய முடியா? யாருங்க இவன் சடங்கு வீட்டுல ஒப்பாரி வச்சுக்கிட்டு? இவர் தாண்டா செத்து போன அந்த சேர்மன். நல்லாலியா பெருமாள் அம்ச சீர்வரிசை எல்லாம் கொண்டு வந்தியே, அவன் கொடுத்த அம்ச அவனோட செருப்பு எங்கடா? எல்லாம் தெரியும்டா. ஏய், இன்னைக்கு என் பொண்ணோட சடங்க உன் கையாலே செய்ய வச்சாதான் அவன் செருப்பு எடுத்து அவனே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். 10 நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கனால எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? அதனாலதான் 2வது நாளே நான் யாருக்கும் தெரியாம சினிமாக்கு போயிட்டேன். டேய் பெரிய மனுஷி வராடா. கொஞ்சம் சீண்டி பாத்துடலாமா? வா பாத்துடலாம். சத்தியா சத்தியா டோன்ட் வரி சத்தியா, காலம் நம் தோழன் சத்தியா. போரே கல்யாண கச்சேரி ஜாலி. சத்யா, நேத்து வரைக்கும் நீ ஒரு பேபி, இன்னையில இருந்து நீ எனக்காக போற பேபி. நேத்து வரையும் ஜாலியா சுத்தின வெளியில, இன்னைக்கு போட்டு தாவணி மேல. வரைக்கும் பேபி ஷாமிலி, இன்னைக்கு ஐஸ்வர்யா ராய். ஓகே, எங்கள மாதிரி அழகான ஆளுங்களை பார்த்தா உன் மனசு அடிக்குது படப்படா. இன்னையில இருந்து உன் கையில இருக்க வேண்டியது பளபளா நிறோ. எவரப்பாடிரு வால் இல்லாத குரங்குங்க நீங்க. பாப்பா தேவையில்லாம வளர்றீங்க சத்யா கிட்ட. வரே வா. என் கையால உடையணும் உங்க மூக்கு. வா வா. உங்களை புதைக்க தோன்றேன் குழிங்க. கரெக்ட். போடட்டுமா? போடு. படகுல உங்க பக்கம் மறந்து வச்சிட்டீங்க. என்னங்க இங்க பாருங்க, இனிமேதான் நீங்க ஆம்பளைங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வரேன். ஆம்பளைங்க கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? எதுக்குப்பா?
பெரிய மனுஷனா என்ன அர்த்தம் கிருஷ்ணா? பெரிய விஷயத்தை பத்தி தெரியாத மனுஷன் கூட இருக்கா? எங்க இருந்து அந்த சத்தம் வருது பெண்டு? இங்க இருந்து தான் வந்துச்சு. அத பத்தி நான் விவரமா சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். அதெல்லாம் பெரிய ரகசியம். ரகசியமா? என்னது? நான் பெரிய மனுஷி ஆனப்போ தமிழ்நாட்டுல புயல் வந்துடுச்சு, ஆந்திரால கடல் பொங்கி வந்துடுச்சு, கர்நாடகால பூகம்பம் வந்துடுச்சு, நம்ம ஊர்ல கரண்ட் கூட வந்துச்சு, கேரளால நீர்க்குளம் தோண்டினப்போ பெட்ரோல் வந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். மேட்டூர் அணை உடைஞ்சு 1000 குடும்பம் மூழ்கியே போச்சு. நான் எதுக்கு பெரிய மனுஷியானே தெரியுமா மாமா? சொல்றதுக்கு தான் நான் கூடவே இருக்கேன், கேக்குறதுக்கு அவர் இருக்காரு. இங்க வா சொல்றேன். இப்ப புரிஞ்சுதா பெரிய மனுஷனா என்ன அர்த்தம்னு? அதுக்கப்புறம் then ஏய், நீ ஒழுங்கா தமிழ்ல பேசவே மாட்டியா? no I am from England. ஏய், ஜாக்கெட் குள்ள பாம்பு. ஐயோ பாம்பு புடிச்சா, ஐயோ பாம்பு உள்ள புடிச்சே, ஐயோ வாயா வந்தேடியா, ஐயோ காப்பாத்தியா, ஐயோ ஊறுதே. என்ன உள்ள ஊறுதையா? என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குற? பாம்பு இருக்க பாரு. ஏய், சும்மா குதிக்காத. பாம்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன பாஷை பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி போய் சொன்னேன். என்னது இது? நானும் தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ பாம்பே பார்க்காத மாதிரி இப்பதான் பாக்குற மாதிரி பேசுற. நீ பார்க்காத பாம்பா? தண்ணி பாம்பு பாத்திருக்க, சார பாம்பு பாத்திருக்க, நல்ல பாம்பு பாத்திருக்க, இப்படி பலவிதமான பாம்புகளை பார்த்த நீ இப்ப பாம்புன்னு சொன்ன உடனே ஏன் பயப்படுற? என்னமோயா, எத்தனை பாம்பை பார்த்திருந்தாலும் பாம்புன்னு சொன்னாவே எனக்கு பயம். நம்ம கிட்டே பாம்பை பார்க்கலையும் கதை விடுறாயா? ஆசையே அலை போலே நாமெல்லாம் மதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் மதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இது படகா இல்ல வானவில்ல? அதான் கிருஷ்ணா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் பெண்டு, படகுக்குள்ள யாரோ புதுசா வர மாதிரி இருக்குடா. யாரும் தெரியல, வா போய் பார்க்கலாம். அவங்க இங்கதான் வர மாதிரி இருக்கு கிருஷ்ணா. ஆமாண்டா, அவங்க இங்க வரதுக்குள்ள நாங்க போய் பார்க்கலாம் வா. ஐலேசா ஐலேசா. ஐயோ மீனே, என்ன அழகான கை. என்னங்க படகுல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பெருமாள் வீட்டு ஆளுங்க கார்ல எல்லாம் போவாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரா இருப்பாங்க? ஒருவேளை அவங்க பையனுக்கு பார்த்த பொண்ணா இருக்குமா? பயமுறா. சௌக்கியமா? பிரயாணம் நல்லபடியா இருந்ததா? படகு துறைக்கு ஆளுங்களை அனுப்பியிருந்தேன், வந்திருந்தாங்களா? வந்தாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, நல்லா கவனிச்சாங்க. நான் கேட்டது அவகிட்ட, உன்கிட்ட இல்ல. எனக்கு பதில் சொல்ல வேண்டியது அவ, நீ இல்ல. வெயில் அதிகமானதால களைச்சு போயிட்டாங்க. இந்தாங்க சாவி. ஓ, பீரோ நிறைய பணம் இருக்கு, எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க. இன்னும் சேலை நகை எல்லாமே இருக்கு. இன்னும் என்ன வேணும்னு கேளுங்க, ஒரு செகண்ட்ல எல்லாம் கொண்டு வந்துடுறேன். ஆனா என்னுடைய பர்மிஷன் இல்லாம இந்த கால் இந்த வாசலை தாண்டி போகவே கூடாது. நாங்க வெளியே போக மாட்டாங்க, யாரும் உள்ளே வர மாட்டாங்க, காத்த தவிர. அந்த காத்து கூட என் பர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாது. வாசலை தாண்டுறாங்க, கதை முடிஞ்சிடும். வரேன், மறுபடியும் வருவேன்.
டேய் அந்த ஜோசியக்காரனை வெட்டி போடணும்டா. நான் 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லி 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சாவுன்னு நெருங்கி வந்துருச்சுடா. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் சாவறதுக்குள்ள கடைசியா ஒரு தடவை தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன்டா. சும்மா இருக்கேன். ஏய், வினோ பத்தியா? பாத்தங்க. நாங்களா பாக்கலீங்க, அவங்கதான் எங்களை பார்த்து. பார்த்தோங்க, ஆனா வேணும்னு பாக்கலீங்க, யதார்த்தமா பார்த்தோங்க. யதார்த்தமா பாத்தியா? இன்னில இருந்து அவளுக்கு என்ன வேணும்னாலும் எது கேட்டாலும் எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். அவளை வேற யாரும் நினைச்சிடாத. எனக்கு வேண்டி இந்த வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க நான் உன் மேல நம்பிக்கை வச்சுதான். நீ ஆடுறது பாடுறது பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே அவ கூட அதை ரசிக்கணும். சரிங்க. நாளைக்கு முகூர்த்த நாள், ஏற்பாடு செய் சீக்கிரம். ஆத்துக்குள்ள ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஆத்துக்குள்ள துடுப்பு போடு, ஏலேலோ ஐலசா, ஆத்துக்குள்ள ஏலேலோ ஏலேலோ ஐலசா, அப்படி போட்டு ஐலசா. ஏலேலோ ஐலசா. யார் அமிச்சாங்க உங்களை? யார் அமிச்சாங்க உங்களை? யார் அனுப்பி நீங்க வந்தீங்க? ஏய் சொல்ற நல்லா கேட்டுக்க, பெருமாளையா அனுப்பிச்சாரு, அவரு சார்பா நாங்க வந்திருக்கோம். நான் அனுப்பலன்னா உங்களை இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி போவீங்க? ஏய் நீங்க உள்ள விடலன்னா என்ன, உங்களை தள்ளி விட்டுட்டு போறது பெரிய விஷயமா? எல்லாத்தையும் இங்கதான் இறக்கி வைங்க. சீக்கிரம் வைங்க. எல்லாம் இங்க வைங்க, வைங்க. இங்கதான் எல்லாம் வச்சிங்களா? போங்க போங்க. என்னையா 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 என்னையா? இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா வரணும்னு நினைச்சா பாடாம வாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை எங்க சர்வீஸ்ல எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? வணக்கம்ங்க. இவன் பேரு படகோட்டி கோபாலகிருஷ்ணங்க. என் பேரு பெண்டு குப்பையாங்க. நான் நொண்டி நொண்டி நடக்கிறதுனால எல்லாரும் என்ன செல்லமா பெண்டு பெண்டுன்னு கூப்பிடுவாங்க. என்னங்க கிளி நல்லா பேசும், என்ன சொல்றீங்களோ அப்படியே சொல்லுங்க. நான் படகு ஓட்டுவேன், பாட்டு பாடுவேன். பக்கத்து ஊருக்கு போகணும்னு வச்சுங்க, 3 தடவை துடுப்பு போட்டா போதும். திரும்பி வரணும்னு வச்சுங்க, 1 தடவை துடுப்பு போட்டா போதும். நம்ம துடுப்பே ஸ்பெஷல் துடுப்பு தாங்க. இந்த ஊர் பேர் ரங்காபுரங்க. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? நம்ம ராவணன் இல்லைங்க, சீதாமாவை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரா, அதனால அவங்களுக்கு இறக்கி வச்சுட்டு தண்ணி குடிக்கப்படாரா, அதுல இருந்து இந்த ஊர் பேர் ரங்காபுரம் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி தர சொல்லி பெருமாளையே எனக்கு வேலைக்கு வச்சு போயிருக்காரு. கேளுங்க, குளத்துல இருக்க தாமரை வேணுமா, கொடியில இருக்கிற மல்லிகை வேணுமா, பூமி கடியில இருக்க தங்க வேணுமா, சொல்லுங்க. ஆகாயத்துல இருக்கிற நிலா வேணும், சரிங்களா? ஆகாயத்து நிலா? ஆகாயத்துல நிலா எங்கெங்க இருக்கு? இல்லீங்களா? இல்லையா? என்னாச்சு? வேற எங்கேயும் இல்லைங்க, இங்கே இருக்கு. எங்க? உங்க முகமே ஒரு நிலா தானுங்க. ஆகாயத்துல இருக்கிற நிலாவை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு போதுங்க. ஆனா இந்த நிலாவை பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணுங்க. ஆமாங்க, நான் நிஜத்தை தான் சொல்றேன். அந்த நிலா தன்னால பிரகாசிக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதாங்க எனக்கே தெரிஞ்சது அந்த நிலா உங்க முகத்தை பார்த்து பிரகாசிக்குதுன்னு. என்னங்க வந்ததுல இருந்து நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. அட பேசுங்கண்ணா. என்னங்க ஏதாவது பேசுங்க, இல்லன்னா இவன் என்ன உயிரோட விட மாட்டான். நீங்க வந்ததுல இருந்து சாப்பிடுறது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல, தூங்குறது இல்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க யாரு? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். பரவாயில்ல சொல்லுங்க. என் கதை என்னன்னு சொன்னா அதை நீ தாங்கிக்க மாட்ட. நீ கேட்டேங்கிறதுக்காக அதை நான் விடுகதையா சொல்றேன். விடுகதை தானே? கதையோட விடுகதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க. சொல்றதுக்கு கதையும் இல்ல, சொன்னா தீரக்கூடிய வேதனையும் இல்ல. இந்த கிளி இந்த கூண்டுக்குள்ள எந்த நிலைமையில இருக்கும் அதே மாதிரிதான் நானும்.